புடி 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 அம்முக்குட்டி ஆராதியா செல்லமயிலே செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்துட்டு அவகிட்ட போகும்போது என்னை தூக்க சொல்ல மாட்டா, ஆனால் நான் தூக்கும் போது தூக்கிப்பா, என் மேலே இருப்பா, என்கிட்டே இருப்பா. பையன்னு பார்த்துட்டே இருந்தேன், உள்ள பிறந்துருச்சு, வருத்தமா இருந்துச்சு. ஆராதி அப்படிலாம் இல்லை, உள்ள பிறந்து ஆராதி பாப்பா இல்லை 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 அப்படிலாம் இல்லை. ஸோ ஆராதியா வந்து எங்கள் செல்லக்குட்டி. நான் எனக்கு வந்து அக்கா தங்கச்சி அந்த மாதிரிலாம் யாரும் இல்லாதனால எனக்கு கேர்ள் பேபி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆராதியா கிட்டீங்க பாருங்க, அப்பா பாருங்க. ஒரு 9 months-ஆக வெரி எக்ஸைட்டிங். ஒரு பாயாக இருந்திருந்தால் கூட இந்த அளவுக்கு நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போமா, அட்டாச்சாக இருந்திருப்போனான்னு தெரில. மோஸ்ட்லி என்ன மாதிரியே தான் அவங்க அம்மா ஒத்துக்கலினாலும் எல்லா விஷயத்துலேயும் என்ன மாதிரி தான். ஸோ இந்த வகையில் அந்த வகையில் எனக்கு பொறாமை பெற்றது நானும். ஆராதி குட்டி
ஃபர்ஸ்ட் பாப்பாவை மேம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? பாப்பா எப்படி வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சரி. பாப்பா அழுதுட்டு பிறந்தாங்களா இல்லை என்ன பண்ணாங்க லேபர் வார்டில்? பாப்பா மேமை பார்த்து பாப்பா வந்து சொன்னாங்களா? ஆமாம், எனக்குலாம் தெரியாது, நீ சொன்னாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் பார்த்துதான் வீட்டுக்கு மகாலட்சுமி வந்து உன்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பொக்குன்னு போயிருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்திருப்பா. சரி போனா மென்டலி எல்லா சரி பாப்பா. பேத்தி பிறந்தது எங்களுக்கு முதல் பொண்ணு பிறந்திருக்கு, அதனால ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அவ இருக்கிறதா இப்போ எங்களுக்கு உலகமே, அதனால அவளை விட்டு எங்கேயும் போக முடியறதில்லை. பேசுறதுக்கு வரமாட்டேங்குது. நஞ்சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னல் சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலித்தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னல் சிறு கிளியே கண்ணம்மா பிள்ளை கனியமுத கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியமுத கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னல் சிறு கிளியே கண்ணம்மா ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி உச்சித்தனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி உச்சித்தனை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதாடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதாடி கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம் தான் கள்வெறி கொள்ளுதடி கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம் தான் கள்வெறி கொள்ளுதடி. சௌந்தர்யா என்னோட அண்ணா பொண்ணு. ஆராத்யா பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட செல்ல பொண்ணு. சௌந்தர்யாவோட செல்ல பொண்ணு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஸ்பெஷலான ரொம்ப தங்கமான செல்ல பொண்ணு. ஆராத்யாவை பற்றி நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவள் எல்லார் கூடவும் சிரிச்சுக்கிட்டே வந்துடுவா. யாரையும் வந்து கூப்பிட்டா நான் போக மாட்டேன் அந்த மாதிரியெல்லாம் அந்த பொண்ணு எப்போவுமே சொன்னதில்லை. ட்ரை பண்ணது கூட இல்லை. சௌந்தர்யா ஆராத்யா மாதிரி இருந்தாலான்னு பார்த்தீங்கன்னா